இப்போ இதில் நிறைய டவுட் இப்போ வரும். அது அறிவு ரீதியாகவும் வேறு சில காரணங்களினாலையும் இந்த கபர் விஷயத்தில் நிறைய ஆட்சேபனைகள் வரும். ஒரு ஆட்சேபனை என்னன்னு கேட்டால், அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கபர் வேதனை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களாம் நம்மள இருக்கிறார்கள். அதாவது கபூரில் வேதனை என்று சொல்வது வந்து குர்ஆனுக்கு மாற்றமானது. கபூர்ல எல்லாம் வேதனை எல்லாம் கிடையாது, நேர ஜட்ஜ்மெண்ட் தான். முடிஞ்சவொன்னே என்ன செய்வான், அல்லாஹ் கையில் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் மனுஷர் வந்த பிறகு அல்லாஹ் வந்து நல்லவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், கெட்டவங்களுக்கு நரகத்தை கொடுப்பானே தவிர ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி தண்டனைங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால கபரே கிடையாது, இது குர்ஆனுக்கு மாற்றம் அப்படின்னு சில பேர் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது சில பேர் சரி கண்டு கொண்டும் இருக்கிறார்கள். அவங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், யாசின் சூராவில் 36வது சூரா யாசின்ல 52வது வசனத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, காஃபிர்கள் அவங்க கபூர்லேருந்து எந்திரிப்பாங்க. காஃபிர்களை பற்றி தான் அதில் பேசப்படுகிறது. பேசும்போது அவங்க கபூர்லேருந்து எழுப்பப்படுவாங்க. எப்போ? மகஷரில் சூறு ஊதப்பட்ட உடனே உலகம் அழிக்கப்பட்டு திரும்ப உயிராக்குவான்ல அல்லாஹ், அப்போ வந்து எல்லாம் அவங்கவுங்க கபூர்லேருந்து எந்திரிப்பாங்க. இந்த காபிர்கள் கபூர்லேருந்து எழுந்து கொண்டு என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், யா வைலனா மம்ப அசனா மின் மர்கதினா ஹாதா, நாங்கள் இங்கே தூங்கி கொண்டிருந்தோமே, இங்கே இருந்து எங்களை எழுப்பியவன் யார் அப்படின்னு கேட்பார்களாம். அப்ப அவர்கள் கபூரில் வேதனை செய்யப்பட்டாங்கன்னு வைங்க, தூங்கிக்கிட்டு இருந்தாலே ஏன் எழுப்பினு கேட்பாங்க, நல்ல வேலைக்கு எழுப்பி விட்டியான்னு கேட்பாங்க. அதாவது கபருக்குள்ள அவர்கள் அடி வாங்கி ஒத்த வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்படிப்பட்ட ஒரு ஆளை எழுப்பி விட்டோம்னு சொன்னா அவன் என்ன சொல்ல மாட்டான், ஏன்டா தூங்குன ஆளை எழுப்புனு கேட்பானா? கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்றான், கபூர்ல இருந்து எந்திரிக்கும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது 36வது சூராவில் 52வது வசனம் சொல்லுகிறது, யா வைலனா மம்ப ஆசனா மிம்மர்கதினா ஹாதா, எங்களுடைய இந்த தூங்கும் இடத்திலிருந்து எங்களை எழுப்பியவன் எவன், எவன் எழுப்புனா அப்படின்னு கேட்பார்கள் அப்படின்னு வருது. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாந்து வைத்துக்கொண்டு பார்த்தீர்களா, கபூர்ல வேதனை செய்யப்பட்டு இருந்தா, கபூர் வேதனைன்னு ஒன்று இருந்தா இந்த வார்த்தையை அவன் சொல்லுவானா? அடி உத வாங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டோம்னா, நல்ல வேலைக்கு வரைக்கும் அடி வாங்கிட்டு இருந்தோம், இப்பதான் தப்பிச்சோன்னு சொல்லுவான். அவன் தூக்கத்திலேருந்து எழுப்புனீங்கன்னு சொல்றானப்பா, அப்ப இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். மேலும் குர்ஆன்ல எங்கேயுமே கபூர்ல வேதனை இருக்குன்னு சொல்லப்படலை. அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் குர்ஆன்லையும் சொல்லப்படாத காரணத்தினால, இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு எதிராக இருக்கிற காரணத்தினாலையும் கபூர் வேதனைங்கிற கபூர் டாபிக் எல்லாமே புருடா பொய் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் இருக்கிறது. ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செய்யுது, அதில் குர்ஆன்ல இல்லை, குர்ஆனுக்கு மாத்தம், அதனால கபூர்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது குர்ஆனை பற்றி சரியான ஆய்வு இல்லாத காரணத்தினால்தான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல கபருங்கிற வார்த்தை சொல்லப்படலையே தவிர இன்னொரு வகையான நரகத்திற்கு போவதற்கு முன்னாடி இன்னொரு வகையான இடைக்கால வேதனை உண்டு, இடைக்கால தண்டனை உண்டு என்று குர்ஆனில் இருக்கிறது. அதாவது மறுமையில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் நிரந்தரமான தண்டனை. அந்த தண்டனைக்கு முன்னாடி இடைக்கால தண்டனை ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை, கபருங்கிற வார்த்தையை சொல்லல குர்ஆன், இடைக்கால தண்டனை இருக்குங்கிறதை குர்ஆன் என்ன செய்யுது, தெளிவா சொல்லுது. குர்ஆன்ல இருக்கிறது. எங்கே இருக்குன்னு கேட்டால் நிறைய இடங்கள்ல இருக்கிறது. ஒரு இடம் என்னன்னு கேட்டால் 40வது சூராவில் 46வது வசனம். 40வது சூராவில் 46வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னாரு யூரலூன அலைஹா குதுவம் வாசியா வ யௌம தகூமு ஸாஅத்து அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அதாப். இது 40-46ல் வருது. என்ன சொல்றான் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி சொல்லக்கூடிய வசனம் இது. ஃபிரௌனை வந்து கடல்ல மூழ்கி வந்து சாகடிக்கப்பட்டான். ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார்களும் கடலில் அழுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள், செத்து போயிட்டாங்க. அப்ப செத்த உடனே அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான், அன்னாரு யூரலூன அலைஹா குதுவம் வாசியா, நரகத்திலே காலையிலையும் மாலையிலையும் இவர்கள் வாட்டப்படுவார்கள். நரகத்தில் நெருப்புல இவங்க என்ன செய்வாங்க, காலையில ஒரு தடவையும் சாயந்தரத்துக்கு மாலையில ஒரு தடவையும் நெருப்பில் போட்டு என்ன செய்வாங்க, நெருப்பில் காட்டப்படுவார்கள். நெருப்புல கொண்டு காட்டுறதுன்னா பாருங்கன்னு காட்டுறது இல்லை, நெருப்புல காட்டுறதுங்கிற வார்த்தைக்கு என்ன விளங்கிறேன்னு, நெருப்புல கொண்டு காட்டுறது, அந்த காட்டுறது உடம்பையே காட்டுறது, கண்ணுக்கு காட்டுறது இல்லை, வழங்குதா? கண்ணுக்கு காட்டினா நெருப்பு இந்த இருக்கு, நெருப்பு இதுல என்ன இருக்கு அவங்களுக்கு, வழங்குதா? அது நெருப்புல காட்டுறதுன்னா கோழியெல்லாம் சுட்டு திங்கிறதுக்கு காட்டுவோம்ல, அந்த காட்டுறது, உப்பு கண்டத்தை சுடுறது காட்டுவோம், நெருப்புல காட்டுறது, அந்த மாதிரி காட்டுறது. அப்ப இவர்கள் அந்த கெட்டவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, காலையிலையும் மாலையிலையும் நரக நெருப்பில் காட்டப்படுவார்கள், அதாவது வாட்டப்படுவார்கள் அர்த்தம், வழங்குதா? அப்படின்னு சொல்லிவிட்டு யௌம தகூமு ஸாஅத்து, கியாமத்து நாள் இருக்க அன்னைக்கு
அதுகிலு ஆல ஃபிரௌன் அஷத்தல் அதாப், இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார கடும் தண்டனையில உள்ளே நுழைத்து விடுங்கள் என்று நாம் சொல்லுவோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப கியாமத் நாளுக்கு முந்தி வழங்குது. இது எப்படி வருதுன்னா, நரகத்தில் வாட்டப்படுவார்கள்ங்கிறது கியாமத்து நாள்ல கூட நீங்க நினைச்சுக்கலாம், நரகத்தில் கூட நினைச்சுக்கலாம், அது இல்லைன்னு அதுல வருது. அதாவது ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் காலையிலையும் மாலையிலையும் நரகத்தில் கொண்டு போய் வாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கியாமத்து நாள் அன்னைக்கு இதை விட கடும் வேதனைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். இப்ப கியாமத்து நாள் அன்னைக்கு இதை விட கடும் வேதனை இருக்குது அப்படின்னா இது கியாமத்து நாளுக்கு முந்தின அர்த்தம். கியாமத்து நாள் அன்னைக்கு இன்னொரு கால மாலை கிடையாது. கியாமத்து நாள் 24 hours. அது கியாமத்து நாளில் கொடுக்குற வேதனை எப்படி இருக்கு? காலில் ஒரு தடவை ஃபிரௌனை கொண்டு காட்டிவிட்டு சாயந்தரம் கொண்டு எல்லாம் காட்டுவானா? அதெல்லாம் கியாமத்து நாளுக்கு பிறகு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு அது கிடையாது. உள்ள போனா போனதுதான், நரகத்துக்குள்ள தள்ளுற விஷயம் அது. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை காட்டுறது சின்ன வேதனைங்கிறான். கடுமையான வேதனை ஒன்று இருக்கு கியாமத்து நாள்லங்கிறான். அப்ப கியாமத்து நாள்ல ஒரு வேதனை அவனுக்கு இருக்குது. அதுக்கு முந்தி காலையிலையும் மாலையிலையும் இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு நரக நெருப்புல வாட்டப்படுகிறார்கள்னா, அப்ப அந்த அதுக்கு முந்தி ஒரு வேதனை இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது, நெருப்புல வாட்டப்படக்கூடிய ஒரு வேதனை இருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் வேதனைங்கிறது கிடையாதுங்கிறத இந்த 40-46 ஃபிரௌனுடைய ஆட்களை பற்றி சொல்ற வசனத்திலையும் நம்ம விளங்கிக்கலாம். அதே மாதிரி மலக்குகள் உயிரை கைப்பற்றுவாங்கல்ல, அதை பற்றி அல்லாஹ் 6வது அத்தியாயத்தில் 93வது வசனத்தில் சொல்கிறான். ஒல் மலாய் இது உளவு தரா இது லாலிமூன ஃபி கமராத்தில் மௌத், அநியாயக்காரர்கள் மரணத்தினுடைய அவஸ்தையிலே கடைசி சக்கராத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒல் மலாய்க்கத்து பாசித்து ஐதீகம், வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டி உயிரை பறிப்பதற்கு நீட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் வானவர்கள் சொல்வார்களாம், அஹ்ரிஜு அம்புசக்கும், உயிரை விட்டுங்கடா, உயிரை வெளியேற்றுங்கள், உங்க உயிர்களை வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அல் யௌம துஜ்ஸௌன அதாபல் ஹூன், இன்றைக்கு நீங்கள் இழிவு தரும் வேதனையை சுவைக்க போகிறீர்கள். என்றைக்கு உயிரை கைப்பற்றணும் அன்னைக்கு. அது என்றைக்கு கைப்பற்றுறாங்களோ உயிரை, என் உயிரை இன்னைக்கு கைப்பற்றினாங்கன்னா இன்னைக்கு, உங்க உயிரை நாளைக்கு கைப்பற்றினா அது அந்த நாளைக்குன்னு அர்த்தம். அப்ப என்னைக்கு கைப்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, டேய் உசுர கொடு, உசுர வாங்க வந்துட்டோம், இன்றைக்கு நீ என்ன செய்ய போற, கடும் தண்டனையை சுவைக்க போகிறாய் இன்றைக்கு. அப்ப என்னைக்கு உயிர் எடுக்கப்படுகிறதோ அன்னைக்கே இழிவு தரும் வேதனையை நீங்கள் சுவைக்க போகிறீர்கள் என்று மலக்கு எதுக்காக வேண்டிய வேதனை, பிமா குந்தும் தக்கூனும் அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாவின் மீது உண்மைக்கு மாறான செய்திகளை நீங்கள் சொன்ன காரணத்தினாலும், குந்துமன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அவனுடைய வசனங்களை ஏற்க மறுத்த காரணத்தினாலும் நீங்கள் இழிவு தரும் வேதனையை இப்போது இன்றைக்கு சுவையுங்கள். இன்னைக்கு உசுரை எடுத்தவன உனக்கு என்ன இருக்கு, வேதனை இருக்குது, இழிவு தரும் வேதனை இருக்குன்னு சொன்னால், அப்ப இது மறுமையில் உள்ள வேதனை இல்லையில, இது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு உள்ள வேதனை இன்றைக்கு சொல்றாங்க. ஒவ்வொருத்தன் உயிர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கைப்பற்றப்படுவான், நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கைப்பற்றப்படுவான். அவன் அன்றைக்கே வேதனை செய்யப்படுறான். என்றைக்கு கைப்பற்றுகிறான் அன்னைக்கே சொல்றாங்க. அப்ப இந்த குர்ஆன்ல நேரடியா கபருன்னு வரலையே தவிர அப்பவே ஆரம்பிச்சிருது. நம்மள உயிர் போன உடனேயே வேதனை ஸ்டார்ட் ஆகிவிடுது. கெட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா உடனே வேதனை. அப்ப கபருக்கு அதாவது மஹ்ஷருக்கு போறதுக்கு முன்னாடி, மறுமையில எழுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு முன் வேதனை, இடைக்கால வேதனை, இடைக்கால தண்டனை என்று இருக்கிறதை நம்ம இதை பார்த்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் அல்லாஹ், இன்னல் இல்லதீன லலமு 52வது சூராவுல 47வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னல் இல்லதீன லலமு, அநியாயம் செய்கிறார்களே அவர்களுக்கு அதாபன் தூணதாலிக்க, இதை தவிர இன்னொரு கம்மியான தண்டனை ஒன்று இருக்கிறது. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன். இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அதாவது காபியர்களுக்கு நரகத்தில் கடுமையான வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு வர்றான். சொல்லிக்கிட்டு அந்த தொடர்ச்சியில அல்லாஹ் என்ன சொல்றான்னு, வதர்ஹும் யௌமை ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி ஃபீஹி யுஸாகுன், எந்த நாளில் மூர்ச்சித்து விழுவார்களோ அந்த நாளை அவர்கள் சந்திக்கிற வரை விட்டுவிடு. மூர்ச்சித்து விழுவாங்களே அந்த நாள் வர்ற வரைக்கும் அவங்களை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யௌமலா யுக்னி அன்ஹும் கைதுஹும் ஷையா, அந்த நாளில் அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு பயன் தராது. வலாஹும் யுன்சரூன், அவர்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். அப்படி ஒரு நாள் வரப்போகுது, அது வரைக்கும் அவங்களை விட்டுவிடு, அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதான் வேதனை நினைச்சுக்கிறாத. இன்னல் இல்லதீன லலமு, இந்த அநியாயக்காரர்களுக்கு அதாபன் தூணதாலிக்க, அது இல்லாத இன்னொரு வேதனை இருக்கிறது, அதை விட கொஞ்சம் குறைந்த. தூணதாலிக்கு என்று சொன்னா அதை விட கொஞ்சம் கடுமை குறைந்த, அது கடும் வேதனை, அது சொல்லவே இயலாது நரக வேதனையை, அதை விட தரத்தில் கொஞ்சம் குறைந்த வேதனை அவர்களுக்கு இருக்கிறது.
அதை அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு 52வது சூறாவுல 47ல சொல்லி காட்டுறான். அப்ப அநியாயக்காரங்களுக்கு அங்க ஒரு வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அதை விட குறைஞ்ச வேதனை ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்ற. மகஷருக்கு முந்தி ஒரு வேதனை இருக்கு. மகஷருக்கு போறதுக்கு முந்தி நம்ம அப்ப பாட்ட முப்பாட்டெல்லாம் இறந்து போயிட்டாங்களே, அவங்களெல்லாம் சுகமோ வேதனை அனுபவிக்கிறார்கள். நல்லவங்களாக இருந்தால் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கெட்டவர்களாக இருந்தால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கம்மி. அது அங்க அனுபவிக்கிற வேதனையை விட கம்மி. காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, அதனுடைய அளவு, வேகம் எல்லாமே கம்மியா இருக்கும். கம்மியான அளவுல வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒண்ணு இருக்குது அநியாயக்காரர்களுக்கு அங்க சொல்லப்படுது. இது கூட சில ஆளுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அந்த தண்டனை என்னன்னு கேட்ட, அந்த உலகத்தில் நடக்கிற சோதனை இருக்குல்ல, கஷ்டம் சோதனை, அதைத்தாங்க சொல்லப்படுது அப்படிம்பாங்க. அப்ப எல்லா அநியாயக்காரனும் கஷ்டமாப்படுறான். அநியாயக்காரன் 50 பேருக்கு வரணும்ல. இது அந்த அர்த்தம் வச்சோம்னு சொன்னா, அநியாயக்காரன் முதலமைச்சராக இருந்த அநியாயக்காரன் மொத்தா போயிடுறான், பிரதமராக இருந்த அநியாயக்காரன் மொத்தா போயிடுறான், பெரிய அதிகாரியா இருந்த அநியாயக்காரன் மொத்தா போயிடுறான், அந்தஸ்தோட மொத்தா போயிடுறான். அவன் எங்க உலகத்துல அதாப் அனுபவிச்சான்? இந்த அதாப் அனுபவிக்காம முழுக்க முழுக்க சொகுசாகவே வாழ்ந்து சொகுசாக எத்தனை அநியாயக்காரன் மரணிச்சுட்டு போயிடுறான். அநியாயக்காரனுக்கு இன்னொரு தண்டனை இருக்குன்னு சொன்னால் எல்லா அநியாயக்காரனுக்கு இருக்கணும். எல்லா அநியாயக்காரனுக்கு இந்த உலகத்தில் என்ன செய்யல, முன்கூட்டியே ஒரு தண்டனை, சின்ன தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொன்னா இது எதைத்தான் சொல்லுது? எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா அநியாயக்காரனுக்கு எந்த தண்டனை கேட்டா அந்த கபர் தான். அதாவது நம்ம மகசருக்கு போறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய தண்டனை. இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி மகசருக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது. இது குர்ஆன்ல இல்லைன்னா சொல்ல இயலாது. அப்பதான் வேதனை, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் வேதனை, அதுக்கு முந்தி வேதனைங்கிறது கிடையாதுன்னு சொன்னால் அவர்கள் மறுப்பது குர்ஆனை மறுக்கிறார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப ஏன் யாசீன்ல இப்படி வருது? யாசீன்ல இப்படி வருது? தூக்கத்தில் எழுப்புனது யாருன்னு அதுக்கு பதில் சொல்லணுமே. நம்ம இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டிவிட்டோம். என்னதுதான் காட்டினாலும் அல்லாஹ்வுடைய வசனம் ஒன்னோட ஒன்று மோதுமா? ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் இப்படி எல்லாம் பேசுவானா? முரண்பாடு எல்லாம் பேச மாட்டான். அப்ப அதுக்கு நீங்க ஒரு சரியான ஏற்கத்தக்க ஒரு விடை கண்டாக வேண்டும். எதுக்கு? தூங்க வேதனை செய்யப்பட ஒருத்தன் தூக்கத்திலிருந்து எழுப்புனது யாருன்னு கேட்பானா? கேட்பான். எப்படி கேட்பான்? ஒரு உலகத்தில் நடந்தது இன்னொரு உலகத்தில் தெரியாது, அந்த வகையில் கேட்பான். ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். அதை ஒரு உலகத்தில் நடந்த விஷயத்தை இன்னொரு உலகத்துக்கு நம்ம டிரான்ஸ்பர் ஆகும் பொழுது கண்டிப்பா அது நமக்கு தெரியாது. கபூர்ல இருந்து அது ஒரு உலகம், எழுப்பப்பட்டவனு வேற ஒரு உலகம், பூமியில வாழ்ந்து அது ஒரு உலகம், அடக்கம் செய்யப்பட்டது அது ஒரு வகையான வாழ்க்கை உலகம், அங்கிருந்து எழுப்பப்பட்டு மகசூல் நிக்கிறது அது ஒரு உலகம். இந்த பூமிக்கு வருவதற்கு முந்தி நம்ம ஒரு உலகத்தில் இருந்தவன். இந்த பூமிக்கு நம்ம எல்லாம் வருவதற்கு முன்னாடி, நம்மை படைப்பதற்கு முன்னாடி, நம்முடைய உடல்களை படைப்பதற்கு முன்னாடி நம்முடைய உயிர்களை எல்லாம் படைச்சிட்டான். அந்த உயிர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அதை வெளியேற்றி எல்லாத்தையும் ஒரு சபையை ஒன்னா கூட்டி, அத்தனை ஆயிரம் கோடி மக்களையும் ஒன்னா கூட்டி, அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் இறைவனா இல்லையா அப்படின்னு நல்லா கேட்டான். எல்லாரும் நம்ம எல்லாம் சொன்னோம், நீங்க நான் எல்லாருமே சொன்னோம், ஆமா நீ தான் எங்கள் இறைவன், நாங்களுக்கு சாட்சியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் ஒத்துக்கிட்டோம். நல்லா சொல்றான். ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒத்துக்கிட்டது நான் தான் ஒத்துக்கிட்டேங்கிறேன், எனக்கு ஞாபகம் வரல. நீங்க ஒத்துக்கிட்ட யாருக்கா ஞாபகம் வருதா? மகசர்ல நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே நம்முடைய உயிர்களை எல்லாம் ஒன்னா அல்லாஹ் திரட்டி, நான் தானே உங்களுக்கு இறைவன் அப்படின்னு நல்லா கேட்டனா? உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொன்னதுக்காக நம்புறமே தவிர உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு கேட்டேன். ஆனா ஞாபகம் வரலங்கிற இல்லைன்றீங்களா? நமக்கு ஞாபகம் வரல. ஏன் வரல? நம்ம அங்கேருந்து வந்துட்டோம், வேற உலகத்துக்கு வந்துட்டோம். வேற உலகத்துக்கு வந்த காரணத்தினால் நமக்கு இல்லை. அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான். மகசூர்ல எழுப்பப்பட்ட உடனே அப்ப அதே உலகத்துக்கு திரும்பி போயிடுமா? அப்ப ஞாபகத்துவம், ஆமா நம்ம அல்லாட்ட ஒத்துக்கிட்டு போனோமே, ஒத்துக்கிட்டு போய் இப்படி பிறண்டு வந்து நிக்கிறோமே அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே அடுத்த வசனத்துல வருது, நீங்கள் பிறண்டு மகசூர்ல பிறண்டு பேசாமல் இருப்பதற்காகத்தான் முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் உங்கள்கிட்ட எடுத்திருக்கிறேன். அப்ப அங்க ஒத்துக்குவான்னு அர்த்தம். அங்க ஞாபகத்துல வந்துடும். அதனால கபருங்கிற ஒரு உலகத்தில் இருந்து இன்னொரு உலகத்துக்கு டக்குன்னு மாறும் பொழுது அந்த உலகத்தில் அந்த எதுவும் அவனுக்கு ஞாபகம் இருக்காது. தூக்கத்திலிருந்து எந்திரிச்சாதான் அவன் நினைப்பாங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படி ஒரு விளக்கமும் கொடுக்கலாம். இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டா, அந்த கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் கம்பேர் பண்றதை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். கம்பேர் பண்றதை வச்சுதான் என்ன செய்யும், சில நேரத்தில் கஷ்டம் இல்லாம போயிடும். அதாவது ஒரு பெரிய கஷ்டத்தை நீங்க அனுபவிச்ச பிறகு அப்புறம் சின்ன கஷ்டம் பெரிய கஷ்டம் போச்சுன்னு வைங்களேன், இது கஷ்டமாக தெரியாது. கஷ்டமாக தெரியுமா? கஷ்டமாக தெரியாது. மாடியிலேருந்து உங்களை தள்ளி விட்டாங்க, எல்ஐசில இருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ என்ன நினைச்சிருவீங்க? கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பீங்கல்ல. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது ஏதாவது வைக்க பொருளை விழுந்து லேசாக காலில் காயப்பட்டுருச்சு, அது தெரியவே தெரியாது. கை முடிஞ்சு போச்சுங்க, கை ஆளு போயிடுவோம் நினைச்சா கை தானே முடிஞ்சிருக்குது. சும்மா கீழே விழுந்து கை முடிஞ்சு ஆடி போயிடுவீங்க. எல்ஐசில இருந்து கீழே விழுந்து ஒரு விரல் தான் அப்படி முடிஞ்சு போயிருக்கு, சிரிச்சிருவீங்க.
விரல் முறிஞ்சு சிரிப்பீங்க, அடக்கு வாடுறா ஆளே காலியார் நினைச்சோம், ஒரு விரல் தான் இருக்குது, எவ்வளவு சந்தோஷப்படுவோம். விரல் போச்சுன்னு பார்க்க மாட்டோம், என்ன போற இடத்துல விரல் போயிருக்கு, முழுசா போற இடம், முழுசா போற இடத்துல ஒரு விரல் போயிருக்குன்னா ஒரு மேட்டராது அப்படி நினைச்சுக்கிறோம். அப்ப துன்பங்கள் எல்லாம் வந்து பெரிய துன்பங்கள், சின்ன துன்பங்களுக்கு அப்புறம் பெரிய துன்பம் வந்துச்சுன்னா பெருசா தெரியும், பெரிய துன்பத்துக்கு அப்புறம் சின்ன துன்பம் வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யாது, அது ஒரு பெருசாவே தெரியாது. இப்போ உங்களுக்கு காலில் முள்ளு குத்திருச்சு, முள்ளு குத்தின வலி தாங்களே இருக்கிறீங்க, வயிற்றுல கத்தி குத்திட்டு போயிட்டான், இது தெரியாது, வயிற்று வலிக்காது. கால் என்னோட காலை மறந்துடுவீங்க, ஏன்னா முள்ளு குத்தி இருக்கும்போது அது பெருசா தெரிஞ்சு, அதை விட ஒரு பெரிய குத்து வந்து என்ன செய்வோம், காலை மறந்துடுவோம்ல, டாக்டர் இதுதான் பேசுவோம், முள்ளு குத்து அதை விட வயிற்றுல குத்தி விட்டான்ல அப்படி சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி கபூர்ல இருக்கிற வேதனை இருக்குல்ல, அதையெல்லாம் தாண்டின வேதனை மகசர்ல. எதனால அவனுக்கு தெரியாம போச்சுன்னா இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா, கபூர்ல வந்து காலைல ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா அப்படி நெருப்புல போட்டு வாட்டி எடுத்தாச்சு, இவ்வளவுதான் நடக்கிறது. மகசர்ல எழுப்பின விஷயம் எப்படி, தலைக்கு கிட்ட சூரியன் வந்துடும், கொதிக்கும், எந்திரிச்சு நிற்கும் பொழுது எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா, யௌம ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத் ஓ தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா ஒ தரன்னாச சுகாரா ஓ மாஹம்பி சுகாரா வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். அந்த நாளை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு கேட்டா, பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட மறந்து விடுவார்கள். அந்த நாள் வந்து ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுற ஒரு தாய் இருக்கும்போது அந்த நாளுடைய அந்த கஷ்டத்தை பார்த்தால் குழந்தைக்கு பால் ஊட்ட மாட்டா, அதை மறக்க செய்யற அளவுக்கு வேதனை கடுமையா இருக்கும். அதே மாதிரி ஹம்லு வயிற்றுல குழந்தையை சுமந்திருக்கக்கூடியவள் உடனே அந்த பிரசவம் கலைந்து போய் விடுங்கிறான்ல, அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனையா இருக்கும் என்றால், மகசர்ல தலவு குள்ளுதாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு ஹம்லுக்காரையும் கருவில குழந்தையை சுமந்திருப்பவளும் அந்த கருவை வெளியேற்றி விடுவாள். 3 மாச கருவா இருந்தாலும் 5 மாச கருவா இருந்தாலும் அதை பார்த்தோன்னு வெளியே வந்துடும். அப்பன்னா அந்த அதிர்ச்சியுடைய அளவு எவ்வளவு உண்டு பாருங்க. எந்த அதிர்ச்சிக்காவது அப்படி வெளியே வருமா? கருவறை அவ்வளவு ஸ்ட்ராங்கானது வெளியே ஏத்தாது. ரொம்ப வீக்கான கருவா இருந்தா தான் வெளியே தள்ளு, கருவறையில வீக் இருந்தா தான் வருமே தவிர, அவ்வளவு சேஃப்டியான ஒரு இடத்தை எல்லாம் வந்து அந்த கருவறையை படைச்சிருக்கிறான். அதை கூட மீறிக்கிட்டு போய் வெளியே களைச்சி விடுதுன்னு சொன்னா லேசுப்பட்டதா? ஒத்தரநாச சுகாரா, மனிதர்கள் எல்லாம் போதையில் இருப்பது போல நீங்கள் காண்பீர்கள். ஒமாஹும்பி சுகாரா, உண்மையில் போதையில் அவர்கள் இருக்கவில்லை. வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அதாபோட கடுமையா இருக்கு. அந்த அதாபுடைய கடுமையில என்ன தன் நிலை மறந்துடுவான். அந்த வேதனையுடைய இதுல தன்னிலை மறந்துகிட்டு என்ன செய்யறான், எங்களை தூக்கத்தில் எழுப்புன யாரான்னு கேட்கறான். அது தூக்கமா தெரியுது. இங்க கொடுக்குற அடி, இந்த வேதனை எந்திரிச்சவன பார்க்கக்கூடிய அந்த அமளி, அந்த கொடூரம், அந்த கஷ்டத்தை பார்க்கும் பொழுது அது பரவாயில்லைன்னு தெரியுது. எது கபூர்ல பட்டாம் பாருங்களேன், அது என்னமோ தூக்கம் மாதிரி. இந்த எந்திரிச்சவன பார்க்குற தலைக்கு மேலே இப்படி சூரியன் நிற்குது, இது அதை விட கடுமையான முறையில் தெரியும் பொழுது தூக்கம் தானே சொல்லுவான். அதை விட பெருசை கண்டுட்டான்ல. பெரிய ஒரு வேதனையை காணும் பொழுது அதுக்கு முந்தி கண்ட சின்ன வேதனையா சுகமா அவனுக்கு தெரியும். நல்லா இருந்தோம், கபூர்ல தூங்கிட்டு இருந்தோம், இது இப்படி கொண்டு எங்க கொண்டு விட்டு போட்டாங்களே என்ன பண்ண இல்லையா அவன். அப்ப அவன் ஏன் அதை சொல்கிறான் என்று சொன்னால் 2 காரணம். ஒன்று வந்து ஒரு உலகத்தில் நடந்தது இன்னொரு உலகத்துக்கு தெரியாது, அது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னு கேட்டா, அவன் அங்கே அனுபவிச்சதை விட பெரிய வேதனைக்கு வந்திருக்கிறான். முள்ளு குத்துனதுல இருந்து வயிற்றுல கத்தி குத்து வாங்கியிருக்கிறான். இப்ப அப்ப முள்ளு குத்துன்னு மறந்துட்டு நல்லா தானே இருந்தேன்னு சொல்றான். நல்லா இருந்தவன் குத்துப்பிட்டான், நல்லா எங்கடா இருந்தா நொண்டி நொண்டி நடந்தேடா, அதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி விஷயத்துல அவன் சொல்றான். அதனால வந்து இதை வச்சுக்கிட்டு யாசினை வச்சுக்கிட்டு கபூர் வேதனை இல்லை சொல்ல முடியாது. அது இதை ஒன்று விளங்கிக்கிறேன். அது போக இன்னும் சில சந்தேகங்கள் என்ன வரும்னு கேட்டா, இந்த கபரை பத்தி பேசும் பொழுது ஒரு லாஜிக், அறிவுபூர்வம் ஒரு வாதம் செய்வா. லாஜிக் என்ன லாஜிக்? இது குரான்ல இருந்து மறுத்துறது. குரான் அறிவு இல்லாதனால மறுக்கிறாங்க, குரானை பற்றி ஆராய்ச்சி இல்லாதனால கபர் வேதனையை நம்பினால் குரானுக்கு மாற்றங்கிறாங்க. ஒரு காலம் குரானுக்கு மாற்றம் இல்லை, அது குரான் சொன்ன கருத்தை தான் ஹதீஸும் சொல்கிறது, ஒத்து வருகிறது, விளக்கம் பொருந்தி வருகிறது, எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒருத்தன் ஒரு கொலை செஞ்சுட்டான். இப்ப நம்ம காலத்தில் ஒருத்தன் என்ன செய்யறான், 2004 ஒருத்தன் ஒரு கொலை செய்யறான். இப்ப 3000 உலகம் அழியுது. உதாரணத்துக்கு அது எவனுக்கு சொல்ல முடியாது, எவனுக்கு சொல்ல இயலாதுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, 3000 என்ன செய்ய போகுது, உலகம் அழியுதுன்னு வச்சுக்கிறோம். இப்ப 2004 கொலை செஞ்சவன் எவ்வளவு நாளைக்கு கபூர்ல இருப்பான்? 996 வருஷமா? 3000 உலகம் அழியுதுன்னு சொன்னா 2004 ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான், அவன் செத்து போயிட்டான், அவனுக்கு கபூர்ல வேதனை செய்யப்படுது. இந்த வேதனை எவ்வளவு நாளைக்கு இருக்கு? அவனுக்கு 996 வருஷத்துக்கு இருக்கும். அதே நேரத்தில் 2900 ஒருத்தன் கொலை பண்றான், அவன் மண்டையை போட்டான், அவனுக்கு ஒன்று அடக்கம் பண்ணியாச்சு, அவனுக்கு கபூர் வேதனை இருக்கு, அவனுக்கு எவ்வளவு நாள் தான்? 100 வருஷம் தான் இருக்கும். அப்ப 2999 ஒருத்தன் கொலை செய்யறான், அவனுக்கு கொண்டு அடக்கம் பண்ணியாச்சு, அவனுக்கு வேதனை கொடுக்கப்படுது 1 வருஷத்துக்கு தான். 3000 உலகம் அழிஞ்சு போயிடுத. இப்படி இதை வைத்துக் கொண்டு
பார்த்தீர்களா, அல்லாஹ் வந்து ஒரு குற்றத்துக்கு வந்து சமமா தானே தண்டிப்பான். அது என்ன இவனுக்கு மட்டும் 1000 வருஷம்? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கொலை செஞ்சவனா இருந்தா லட்சோப ஆண்டுகள் உள்ள கபர்ல வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கொலை செஞ்சவன் லட்சம் வருஷங்கள், நூஹ் நபி காலத்தில் வாழ்ந்தவன் லட்சம் வருஷங்கள், ஈசா நபி காலத்தில் வாழ்ந்தவனுக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள். இப்படி எல்லாம் இருந்தால் இதான் இறை நீதியா? இறைவன் நீதியானவன் இல்லையா? இதுல இருந்தே கபர் கிடையாதுன்னு விளங்கவில்லையா? ஒருத்தனுக்கு என்ன கூட ஒருத்தர் ஒரே மாதிரி தப்பு செய்யலாம், 2 பேரும். அவனும் தொழுவல இவனும் தொழுவல. அவன் தொழுவாதுக்காக வேண்டி 1,00,000 வருஷம், இவன் தொழுவாதுக்காக வேண்டி 100 வருஷம். என்ன நியாயம்? அது அநியாயமா இல்லையா? அல்லாஹ் அப்படி தீர்ப்பளிப்பானா? அப்படின்னு சரிதானே, ஆமா கபர் இல்லை. உடனே ஒரு நல்ல வாதம் நினைச்சுன்னு சரி, ஆமா கபர் இல்லதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறார்கள். அதுவும் தப்பு. ஏன் தப்புன்னு கேட்டா அல்லாஹ்வே இதுக்கு பதில் சொல்லிடுறான். இந்த வாதம் உப்புசப்பு இல்லாத வாதம்னு சொல்லி படைச்ச இறைவன் என்ன செய்யறான்? இந்த வாதத்தை ஏத்துக்கிற மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா 16:25 சொல்றான், ஒரு மனிதன் தண்டிக்கப்படுறான்ல, அவன் செய்த தப்புக்கு மட்டும் தண்டிக்கப்பட மாட்டான். அவன் யாரையெல்லாம் எவ்வளவு பேர் கெட்டு போவதற்கு காரணகர்த்தாவா இருந்தானோ, அதற்கு முன்மாதிரியா இருந்தானோ, அதுக்கு ஏற்றவாறு தண்டிக்கப்படுவான். மறுமையில் அல்லாஹ் வழங்குற தீர்ப்பு எப்படி இருக்குமா? மறுமையில் வந்து கொலை செஞ்சுட்டான்னு வைங்களேன், 2 கொலைகாரனுக்கு ஒரே மாதிரி சமமாக மறுமையில் தண்டனை தரப்படாது. ஒரு கொலைகாரன் வந்து 1000 பேருக்கு முன்மாதிரியா இருந்திருக்கான், இன்னொரு கொலைகாரன் வந்து முன்மாதிரியா இல்ல, அவன் தான் கடைசியா கொலை செஞ்சு அடுத்த நாள் கியாமத்து நாள் வந்துருச்சு. இவனை பார்த்து யாரும் கொலை செய்யல. 2999 ஒருத்தன் கொலை செய்யறாங்க, கொலை செஞ்சுட்டு அவன் அடக்கம் பண்ணியாச்சு. இந்த ஒரு வருஷத்துல ஒரு 10 பேர் அவனை பார்த்து வேணா கொலை பண்ணியிருப்பான் இல்லையா? 2004 கொலை செஞ்சவனை பார்த்து இந்த 1000 வருஷமா நடந்த கொலை இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் இவன் ஒரு முன்மாதிரி தானே, இவன் ஒரு காரணகர்த்தா வந்துட்டான்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லி யஹ்மிலு அவ்ஸாரஹும் காமிலத்தன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில தங்களுடைய பாவச் சுமைகளை முழுமையாக இவர்கள் சுமப்பார்கள், அதை மட்டும் சுமக்க மாட்டார்கள். ஒமின் அவ்ஸார் இல்லதீன யுலில்லூனஹும் பிகைரி இல்மின், அறிவு இல்லாமல் இவர்கள் யாரையெல்லாம் வழிகெடுத்தார்களோ, தப்பான வழிக்கு கொண்டு போனார்களோ, அவங்க பாவத்தையும் சுமப்பார்கள். அவன் செஞ்ச பாவத்தையும் சுமக்குவான், அவனால் எத்தனை பேர் கெட்டார்களோ அத்தனை பேருடைய பாவத்தை அவன் சுமக்குவான். இப்ப முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தை ஒருத்தன் கொலை பண்ணானே, அவன் கொலை பண்ண தைரியம் தானுங்க நம்மளையும் கொலை பண்ண வைக்குது. அவன் ஒரு தடவை முதல்ல உயிரை கொள்றது சாதாரண மேட்டர்னு சொல்லி வெட்டலை என்று சொன்னா, அப்ப எத்தனையோ கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஊர்ல ஒரு கொலை நடக்குன்னு வைங்களேன், அந்த கொலை நடந்தவன மக்களுக்கு என்ன செய்யும்? ரத்தத்தை பார்த்து வறண்டு போயிருப்பான். அதை பார்த்த உடனே கொலைன்னா உயிர் ரொமாடி அப்படி நினைச்சிட்டு இருப்பான். ஒரு கொலை நடந்த உடனே அடுத்தடுத்து நடக்க ஈஸியா போயிடும். அதை பார்த்து இன்னொருத்தன் கொள்ளுவான், அதை பார்த்து அவன் கொள்ளுவான், இதை பார்த்து இவங்க அவன் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, என்னடா ஆச்சு, கொண்டு என்ன ஆச்சு, நல்லதானே இருக்கிறான், இப்படி எல்லாம் ஒரு காரணம் காட்டிக்கணும்னு செய்வாங்க. ஒரு கொலையை பார்த்துட்டு ஒரு 10 கொலை அந்த ஊர்ல ஒன்று, அந்த 10 கொலைக்கு இவன் பொறுப்பாளியே இல்லையா? 10 கொலை நடந்ததுக்கு இவன் ஒரு மாடலா இருந்தானே இல்லையா? அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒருத்தன் தப்பு செஞ்சான்னு சொன்னா, அதுக்கு பிந்தி அதே தப்புகளை யாரெல்லாம் செய்கிறார்களோ அதுக்கெல்லாம் அவன் தான் முதல் ஆளா இருந்திருக்கிறான். அடுத்து வந்தவன் அதுக்கு பிந்தி வந்தவங்களுக்கு காரணமா இருக்கிறான், அதுக்கு அடுத்து வந்து அதுக்கு பிந்தி வந்தவங்களுக்கு காரணமா இருக்கிறான். அப்ப 2004 ஒரு தப்பு செஞ்சதுக்காக கபருக்கு போறவன் 996 வருஷங்களுக்கு அந்த செய்கிற அதே தப்புகளுக்கு இவன் முன்மாதிரி. அதே நேரத்தில் 2999 அந்த தப்பை செஞ்சுட்டு உள்ளக போனவன் அந்த ஒரு வருஷம் செஞ்ச தப்புக்கு தான் முன்மாதிரி. ஒரு வருஷம் ஒரு 10 பேருக்கு எடுத்திருப்பான். நீங்க 1000 வருஷத்துல 10,000 பேருக்கு எடுத்திருப்பீங்க. அப்ப 10,000 பேருக்கு எடுத்தவனும் கூடவும் 10 பேருக்கு எடுத்தவனும் குறைவும் தானே கொடுக்கணும். அப்ப அந்த கபர் வேதனை என்பது வந்து அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரானது கிடையாது. அல்லாஹ் எப்படி பார்ப்பான்னு கேட்டா, அவன் கெட்டவனையும் பார்ப்பான், கெடுத்தவனையும் பார்ப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஸய்யிஅத்தன் ஃபலஹு விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா. யார் ஒருவன் தீய ஒரு வழிமுறையை உலகத்தில் உண்டாக்கி விட்டு செல்கிறானோ அவனுக்கு அந்த பாவமும் சேரும், அதை பார்த்து யாரெல்லாம் வழிகட்டார்களோ அந்த பாவமும் சேரும். அதுக்காக வேண்டிய அவன் தப்பிச்சுக்கிறான்னு சொல்ல முடியாது, அவன் தண்டனை குறையாது, அவனுக்கு கிடைக்கிற தண்டனை கிடைச்சே தீரும். அதே நேரத்தில் கெடுத்ததுக்காக வேண்டி இவனுக்கு ஒரு பங்கு சேரும்னு சொல்றாங்க பாருங்க. அந்த அடிப்படையில் அந்த கபூர்ல கொஞ்சம் பேர் கூடுதலா இருக்கிறாங்கன்னு கேட்டா நிறைய பேர் வழி கெடுத்துருக்காங்க. பிந்தி வந்தவன் கொஞ்சம் பேர் தான் வழி கெடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் செத்து போனவன் 3 பேர் வழி கெடுத்துருக்கான். அவ்வளோக்கு அவன் தான் காரணம். முதல் ஒரு கொலை பண்ணானே, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொலைகளுக்கும் அவன் தான் காரணகர்த்தாவா இருந்திருக்கிறான். அப்படிங்கிற அடிப்படையில் அவனுடைய ஷேர் அதிகமாகிட்டே இருக்குது. உலகத்தில் எத்தனை கொலை நடக்குதோ அதில் அவனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் போட்டு என்ன செய்வான், இந்த ஆம்பே சங்கிலி தொழிலாம் பண்றாங்களே அந்த மாதிரி ஒரு மல்டி மார்க்கெட் மல்டி லெவல் எம்எல்எம் இருக்கு பாருங்க, எம்எல்எம் மாதிரி சேர்ந்துட்டே இருக்கு. அவனுக்கு இங்க ஒன்று நடந்தோம் அவனுக்கு ஒரு கணக்கு வரவாயிரும், இன்னொரு கொலை அவனுக்கு ஒரு வரவாயிரும், இன்னொரு கொலை அவனுக்கு ஒரு கம்பெனி லாபம் போயிடும். அப்படி என்ன செய்யும், அந்த மாதிரி நிறைய மல்டி லெவல் மார்க்கெட் பண்ணி சேர்த்து வச்சிருக்கான்.
அதனால அவனுக்கு கூட இவனுக்கு கம்மி. ஒரு வருஷத்துல இவன் எத்தனை பேரை சேர்த்திருப்பான்? எம்எல்ஏம்ல கொஞ்சம் பேர் தானே சேர்ந்திருப்பான். அந்த அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பார்த்தீர்களே, ஆனால் அந்த வித்தியாசத்துக்கு நியாயம் இருக்கிறது. கபரு வேதனை வந்து ஒருத்தனும் கூடவாகவும் ஒருத்தனும் குறைவாகவும் இருப்பதற்கு ஒரு ரீசன் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. அதுக்கடுத்து